பரவாயில்ல, தைரியமா பேசலாம் எல்லார்கிட்டயும் நின்று. ஹாய் கைஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வந்து செம்ம பிஸியாக ஹெக்டிக்காக போச்சு. காலைல 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 10 ஆயிடுச்சு. ஆமாம் 10 ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு முடிகிறதுக்கு. வீட்டுக்கு வரதுக்குலாம் 11 ஆயிடுச்சு. அது என்னன்றது நான் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட அப்டேட் பண்ணேன். மேபி இன்னும் ஒரு 1 வீக் 1.5 வீக்கில் அப்டேட் பண்ணிடுறேன். ரொம்ப பிரச்சனை இருக்குது, ஒரு சின்ன மேட்ரு நல்லது நடந்திருக்கு. ஸோ ஐ லெட் யூ நோ. பட் ஐ எம் ஷோர் தட் அது வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷப்படுவீங்க. கைஸ், நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன மேட்ருனா, அந்த ஃபோன் கேம்பெயின் ஷூட் இருந்ததில் அதுக்கு வந்துட்டு ஒரு மொபைல் ஷாட் ஒன்று எடுக்கணும். கை பிடிச்சி ஃபோன் இப்படி சுற்றுற மாதிரிலாம் பண்ணணும். பட் ஆனால் அதுக்கு நம்ம க்ரீன் மேட் க்ளவுஸ் நம்மக்கிட்ட இல்லை. அதை பிளான் பண்ணி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நம்ம காரில் இது மாட்டியிருக்கா, நம்ம அப்படியே இதை வந்து ஃபோனில் மாட்டிட்டு இதை வந்து க்ரீன் மேட்டில் சுற்றிட்டோன்னா அது க்ரீன் மேட் நான் பண்ணி காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள், எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. நம்மளுக்கு இப்போ மேட்ரு என்னன்னு சொல்கிற போகிறேன். இந்த ஃபோன் இருக்கா, இந்த ஃபோன் வந்து நம்ம எப்படி தூக்கி போட்டால் இப்படி வந்து ஒரு மாதிரி விஷுவலாக வந்து விழுதில்ல, அந்த மேட்டரை கன்வே பண்ணோம். ஸோ அது என்ன பண்ணலான்னு யூஸ் பண்ணும்போது தான் அதை கன்வே பண்ணோம். அட் த சேம் டைம் இந்த டிஸ்பிளே இருக்குல்ல, இந்த டிஸ்பிளேயும் இப்படி தெரியணுமா, சரியா? ஆனால் இதை நம்ம இப்போ பின்னாடி க்ரீன் மேட் போட்டால் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ கையெலாம் வச்சா கையெலாம் தெரியும், அதெல்லாம் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு தான் அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. நம்ம இந்த கார் மேட்டர் இருக்குல்ல, இது வந்து மிரரில் வந்து ஒட்டிக்கும். ஸோ இதை வந்து ஃபோனில் ஒட்டிட்டு இந்த இதை சுற்றி நம்ம வந்து க்ரீன் மேட் போட்டுடலாம். இதை சுற்றி க்ரீன் மேட் போட்டோன்னா இதை வச்சு நம்ம ஃபோனை எப்படி மூவ் பண்ணி தேவையான ஷாட்லாம் எடுத்துக்கலாம்னு யோசிச்சிருக்கேன். பட் அது வருமானு தெரியல, ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஐடியா பத்தல இக்கடை ஜெயிக்கும். இந்த ஃபோனுக்கு ட்ரைபாட் எடுத்தாச்சு, க்ரீன் மேட் செட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டிஓபி முகேஷ் டிஎம் வந்தாச்சு. அடுத்து நான் இப்போ இதை கட் பண்ணி ரெடி பண்ண போகிறேன். இதை முடிச்சுட்டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு சொல்கிறேன். நடுவில் இப்படி கட் பண்ணிட்டு இது உள்ளே மாட்டி விட்டோன்னு வச்சுக்கோமே, எனக்குலாம் எதுவும் தெரியாது. ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டேன், கொஞ்சம் ஆர்வம் கொள்ளாமல். இதில் இப்போ அதை மாட்டுறது தான் பிரச்சனை. இதுதா இல்லை என்ன அதெல்லாம் பண்ணலான்னா ஆனாலுமே தெரியுதேடா. அது தெரியும்ப்பா, அது தெரியாமலாம் நிற்காது, அது தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். இப்படி வச்சுக்கோ, நீ தத்துரா இல்லை. அதான்டா இப்போ இது கட் பண்ணிட்டோம், தெரியாமல் கட் பண்ணிட்டோம். இப்போ மாற்றணும் நம்ம. இதான் மேட்ரு என்னன்னு புரிஞ்சிச்சுல உனக்கு? புரிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ வேற ஒரு இதில் கட் பண்ண போறியா? வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? நான் யோசிச்சு தானே நான் அவன்கிட்ட பேசிட்டு அப்படியே கட் பண்ணுறேன்டா. குட்டியோன்னு கட் பண்ணலாம், இங்கே துணி தானே. ஆமாம், இங்கே கட் பண்ணிடுவோம். சாம தொங்கிட்டு இங்கே கட் பண்ணிடுவோமா? கட் பண்ணி பாரு, அதுக்கு அதான் போயிடுச்சுல. கைஸ், இந்த வாட்டி கரெக்டாக கட் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். கைஸ், ப்ராப்பர்ட்டி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்படி பிடிச்சிப்பேன், கரெக்டாக இருக்கணும். இருக்கும் இல்லை இதையும் இப்படி போடணுமா? உள்ளவா லைட்டாக போர்ட்ரேட் தானே அது? ஆமாம், அது ஓகே. இல்லை இது எப்படி போடணுமான்னு கேட்குறேன். அது பிரச்சனை இல்லை, அவங்க எடுத்துருவாங்க. அது நினைக்கிறேன். இப்போ நம்ம இதில் வந்து ஃபோனை மாட்ட போகிறோம், அவ்வளோதான். மாசா கெத்த 3, 2, 1 and go. கைஸ், ஐ திங்க் ஒரு வழியாக அச்சீவ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு பண்ணோம், அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஆனால் என்ன பண்ணோம்னா, இந்த ஸ்டிக் இருக்குல்ல, இந்த ஸ்டிக்கில் வந்துட்டு ஃபோனை மாட்டிட்டு அப்படியே ஃபோனை இப்படிலாம் வந்து ரெடி பண்ணோம். ஆக்சுவலாக அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது தீப்ஸோட வீடியோ அவுட் ஆகும்போது நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னோட க்ரியேட்டிவிட்டி எப்படி இருந்ததுன்னு. ஓகே, சரி, எங்களோட க்ரியேட்டிவிட்டி. யாரு கேட்கல? யார் வேணும்? யாய் வெளில இருந்து ராஜான்னு கத்திட்டு இருக்குது. என்ன ஏன் கத்துனா வெளில இருந்து? யாரு? நீ கத்துறியா? சரி வா, சாப்பிட்டியா? பிச்சோ என்ன ஆச்சு கையெல்லாம்? கலர் சுபாஷ் எங்கடா போயிட்டானா? அடப்பா, அண்ணா வரலையா பிச்சு? பிச்சு சுபாஷங்க காணும். வாய் ஏன் பிதுங்குது? வாய் ஏண்டி பிதுங்குது? வாய் ஏண்டி எல்லாம் 2 பேர்ட்ட மாட்டிக்கிட்ட நீ, காலி நீ. போப்போ, அவன்கிட்ட போ. சுற்றுவான் நல்லா அவனைய. மொட்டை சாப்பிட்டியா? சரி, ஓகே. ஆக்சுவலாக எனக்கும் ரொம்ப நாளாக டவுட்டாக இருக்கு. உனக்கு எப்படி நீ மேலே ஏறி வர பிச்சோ? எப்படி மேலே ஏறி வந்தா? யாவும் என்ன டிஸ்கியூ பண்ணா உழணும். நீ டிஸ்கியூ விடுங்க பார். டிஸ்கியூ நீ அவங்க விழுந்துட்டாங்க. நீங்களாம் விழுந்துருவீங்களா? Dance. Hey, dance. Padi.
போலாம் விஷயமா செப்பல்லாம் போட்டு வந்திருக்கா பிச்சு. அவ்வளோதான். எந்த மாலுக்கு போகிறோம்? விஆரா? விஆரில் இருக்கா என்ன டெக்கத்லான்? விஆரில் இல்லை, ஃபோரமில் இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. டெக்கத்லான் விஆரில் இருக்கான்னு கேட்குறேன். இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு உங்கள் ஃபோரம் தான் போகணும். அன்றைக்கி உனக்கு டேர் கொடுத்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஆடு ஒன்று மாட்டிடுது. அன்றைக்கி நம்ம லிஸ்ட்டில் இல்லாத ஒரு ஆடு இன்னைக்கு மாட்டியிருக்கு. அவனை கூப்பிட்டுட்டு போயிட்டு, ஆனால் அவன் பார்த்துருக்க மாட்டான், அவன் லாக் பார்க்க மாட்டான். அப்போ அவனை கூப்பிட்டு போயிட்டு பண்ணுவானான்னு தெரில, பட் பண்ண சொல்லலாம். இன்றைக்கி வந்து அவனுக்கு 1 நிமிஷம்னு சொல்லலாம் டைம். நான் மாடிக்கு போயிடுறேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடுறேன், நீங்கள் கீழே இருந்து. ஓகே, கீழே போய் பேசணும்டான்ட்டு நான் அப்படியே கீழே கூப்பிட்டு போகிறேன். நீ மேலே நின்று அங்கேருந்து நீ வீடு எடுத்துக்கோ, நான் கீழே இருந்து பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு. ஆனால் இவன் தான் கோலார் பண்ணுவான். இன்றைக்கி ஆனால் கூட்டம் இருக்காதுடா. அன்றைக்கி சாட்டர்டே செம கூட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு கூட்டம் இல்லைனாலும் அவரை தான் பார்ப்பாங்க எல்லாரும். ஏன்னா அன்னைக்கு க்ரௌடாக இருந்துச்சு, அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு கூட்டம் கம்மியாக வேற இருக்கு, எல்லாரும் அவரை தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தா அவரை தான் பார்ப்பாங்க. பார்ப்போம். 4 மணி வேற ஆகுதுண்ணா. 4 முடிக்கணும். சீக்கிரம் போயிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் இருக்க முடிச்சுட்டு. எப்படி இருந்த ரோடு தெரியுமா? அப்பா இங்கெல்லாம் எக்ஸாக்ட் வடபழனி கோயிலுக்கு ஆப்போசிட், ஆர்ச்சுக்கு ஆப்போசிட் இருக்கா மார்க்கெட் ஏரியா. வீட்டில் நீலாம் இவெல்லாம் சின்ன வயசுலேருந்து இந்த ஏரியா தான். நான் லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் தான் இந்த ஏரியா. 8 மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். 10 இயர்ஸ் மேலேயே அங்கே இந்த ஏரியாவில் தான் இருந்தேன் லிட்டலாக. எந்த பூஜை சாமான் வைக்கிறதுனாலும் எல்லாம் இங்கே தான் வருவோம். இப்போ பாருங்க ஃபுல்லாக காலி, எல்லாமே காலி. ரோடை பார்க்கும் போதே எங்களுக்கே போகும்போது ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். தெரியாது, இது கோச்சிங் போகிறேன். இது பேர் நான் சொல்லக்கூடாது. இல்லை, கிரிக்கெட் கோச்சிங் பேர்லாம் எனக்கு தெரியாது. பேர்லாம் கேட்காத. எது பேரு? இது பேர் என்ன? காடா? அது வெறும் காடா? கார்டு தான் சொல்லுவோம். அப்டமன் கார்டு. அதெல்லாம் தெரியாது. இது பேர் என்ன? அது வந்து பேட்டுக்கு வந்து வச்சு பஞ்ச் பண்ணுவாங்க. பஞ்ச் பேர் என்ன? சீசன் பண்ணுவாங்க அதை வச்சு பேட்டை. நான் ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியாது, அதனால நான் தெரிஞ்சதுக்காக. கைஸ், இந்த கார்டு வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்க. கொக்கோ கோலா ஊற்றி குடிக்க. இது அந்த ஆஃப்ல இருக்கும்ல, அது யூஸ் பண்ணாதீங்க. டேஞ்சர். அனுபவத்தை சொல்கிறேன். ப்ராக்டிஸ் அப்போ ஸ்டெம்ப் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்களா? இந்த ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் சொன்னார்ல, கிரவுண்டில் வைப்பாங்களே, உங்கள் கிளாஸில் இருக்கா அந்த மாதிரிலாம்? ஷூவும் வாங்க போகிறீங்களா? ஆக்சுவலாக ஷூ வாங்கணும். கொஞ்ச நாளில் ஜிம்மை ஆரம்பிச்சிருங்க. அப்படியா? வாங்கிக்கோ, பைக்குக்கு இது வாங்கிக்கோ. ஹெல்மெட் தானே போடணும், பைக்குக்கு இந்த ஹெல்மெட் வாங்கிக்கோ. அந்த டிஎன்சி அது டிடிசியா? டிடிசியா? பின்னாடி சர்டிஃபிகேஷன். ஓ, அந்த ஹெல்மெட் ஏதாவது கவர்மெண்ட் அப்ரூவ்டு. இது வாங்கி போட்டு ஒரு மாதிரியா இருக்கு தொடர்ந்து. பாடி வீட்டில எல்லாம் எனக்கு ஸ்போர்ட்ஸ் கடைக்கு கூட கூட்டு போனதுடா. மல்லிகை சாமான் ஏன்னா பண்ணுவோம் வீட்டில். வேற ஏன்டா? என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசில் ஷாப்பிங் போகிறதுனா சரவணா ஸ்டோர், அவ்வளோதான். டி நகர் சரவணா ஸ்டோர். ஏன்னா எல்லாமே இருக்கும். இந்த ஃப்ளோர் கீழே போனால் ஒரு கார்டை கொடுத்துருவாங்க. அது ஆனால் இப்போலாம் பாருங்கள், இதுக்கு தனியாக, ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக, இது ட்ரெஸ்ஸுக்கு தனியாக. அது சரவணா ஸ்டோர் அப்புறம் சாப்பிட்டு வெளியே மொனக்கல்ல ரைஸ் அப்புறம் சாப்பிடுவியா? ஐஸ்கிரீம் வெளியே அவ்வளோ அவ்வளோ முடிஞ்சு சாப்பிட்ருக்கியா சரவணா ஸ்டோரில்? போனே சார் மொனக்கடை இல்லைண்ணே. அதான். சரி வா, நீ வா. கண்ணை மூடு, மூடு. நீ மூடு மிஷின் மாதிரி இருக்கு. நீ மூடு, கண்ணை மூடுறா. கண்ணை மூடு. போகும்போது இவரை செக் பண்ண சொல்லணும். நானே பிளான் பண்ணேன். ஒரு காலையில் பண்ணிக்கலாம். அவர் அதான் பிளான் பண்ணிருக்கேன். முகேஷ், இந்த மாதிரி இப்படி விளாக் எடுக்கணும்னா நீ எடுப்பியா? ஓகேவா? நீ உனக்கு இதான் டாஸ்க். ஓகேவா? எல்லாம் நம்மளுக்கு 1 minute. ஓகேவா? உனக்கு டைம் இதான். நான் பாத்துட்டியா? 1 நிமிஷம் டைமு. நீ நின்று அங்க போய் நடுவில் நின்னதுக்கு அப்புறம் தான் ஆன் பண்ணும். அவன் மேல போய் எடுப்பான். அங்க போய் நடுவில் நின்று அங்க போய் நடுவில் நின்னதுக்கு அப்புறம் தான் நீ பேசவே ஆரம்பிக்கணும். ஓகேவா? நான் செக் பண்ணுவேன்.
அண்ணா இந்த ஸ்டார் இருக்கு பேர், இந்த ஸ்டாருக்கு நடுவில் நின்று எடுக்கிறப்போ அந்த ஸ்டார் நடுவில். ரெடி ஸ்டார்ட். டேய் என்ன அங்கே யார்கிட்டயும் ஏதோ பேசிகிட்டு இருக்கான். பரவாயில்ல, தைரியமாக பேசுகிறான் எல்லார்கிட்டையும் நின்று. இன்னைக்கு குட்டி எடுத்ததுலாம் கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே மாதிரி நடுவில் ஒரே ஆள் இவன் மட்டும் தான் நடுவில் நின்று பேசிகிட்டு இருக்கான். பரவாயில்லையே பேசுறாரு. ஒரு நிமிஷம் ஆளு இன்னும் ஒரு நிமிஷம் என்ன ஆளு போய் சொல்லலாம். காட்டு இல்லை, ஸ்பேஸ் இல்லை, ஆக்சுவலாக ஸ்பேஸ் இல்லை ஃபோனில். சரி ஓகே. ஆனால் குட் ஜாப், குட் 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 குட். ஆள்லாம் கூப்பிட்டு பேசிட்டான். ஆக்சுவலாக அதுக்கு அடுத்த டேராக இருந்துச்சு, நீ இப்போயே கம்ப்ளீட் பண்ணிட்ட. அவர் பேர் கேட்டியாடா? அவர் பேர் கேட்டியா? கேட்டேன், எதுவும் சொன்ன மறந்துட்டேன். நேம் ஸ்ரீராமா? கேட்டுக்கோ. அவன் நேம் கேட்டியான்னு கேட்டால் மறந்துட்டான்றான். கேட்கல, அதுதான் மறந்துட்டேன் சொன்னேன். அப்படியா ப்ரோ? பார்த்துருக்கீங்களா? கைஸ் பர்ச்சேஸ் டன். அண்ட் முகேஷ்க்கு ஒரு வழியாக டேர் கொடுத்துட்டோம். இன்னும் 2 பேர் மிச்சம். இல்லை ஹைலைட் என்னென்னா, அன்றைக்கி நானே குட்டிலாம் பேசிகிட்டு இருந்தோம், இவனுக்குலாம் டேர் கொடுக்கலான்னு. நாங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் நீங்கள் யாருமே விளாக் பார்க்க மாட்டீங்க அப்படின்ட்டு. பட் நீயும் விளாக் பார்த்துட்ட, விஸ்வாவும் விளாக் பார்த்துட்டேன்னு சொல்லி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறான். எனக்கு இன்னும் அந்த சரவ் மட்டும் தான் மாட்டல. எனக்கு கன்ஃபார்ம் தெரியும் சரவ் பார்த்துருக்க மாட்டான் அப்படின்னு. பார்ப்போம். இன்னும் அவன் ஒருத்தன் தான் மிச்சம். என்னைக்காச்சும் அவனை கூப்பிட்டு வந்தால் அவனை வச்சு நாங்கள் விளாக ட்ரை பண்ணிவிட்டு என்னன்னு சொல்கிறோம்.